இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாக்கோ லாவா மக் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மக் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு மக் இருந்தால் போதும். இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிற நார்மல் காஃபி மக் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மக் எடுத்துக்கோங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா. அதை நீங்கள் அவன்லேயும் வச்சுக்கலாம், ஓடிஜிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதை கடாயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஒரு மக் எடுத்துக்கோங்க. அந்த மக்கில் கிட்டத்தட்ட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி முன்னாடியே ஆற வச்சிருந்த பால் தான். அடுத்து இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அந்த பாலும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து இது கூடயே நம்ம கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதுலேயே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இது நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் தான். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் இதையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதிலேயே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். ஸோ இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு துண்டளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் இது கூட சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் சாக்கோ சிப்ஸும் எல்லாமே நல்லா உள்ளே போய் செட் ஆகிரும். இது நம்ம எப்பயும் போல் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கடாயில் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடாயை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா முன்னாடியே ஹீட் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சாக்கோ லாவா மக் கேக் ரெடி ஆகிரும். இதை நீங்கள் ஓடிஜி இல்லைனா அவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடிஜியை 180 டிகிரிக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதே 180 டிகிரியில் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான சாக்கோ லாவா கேக், அதுவும் மக் கேக்காக நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சாக்லேட்ஸ் ஆட் பண்ணதால் உங்களுக்கு சென்டரில் அதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அது நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு அது க்ளோஸ்அப்பில் தெரியுதான்னு தெரியல, நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி கேக்குமே ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு. இதே சாக்கோ லாவா கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாக்கோ லாவா ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.